ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். குரூப் 2 குரூப் டிஏவோட மாடல் கொஸ்டின் பேப்பர் கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கொஸ்டின் பேப்பரோட இப்போ அனலைசிஸ் பார்க்க போகிறோம். எந்தெந்த பகுதியிலேருந்து எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ புதுசாக டிஎன்பிசி இப்போ புதுசாக படிக்க ஆரம்பித்த மாணவர்களுக்கு குரூப் 2 குரூப் டி வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க. அந்த மாற்றின சிலபஸை வச்சு ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி எடுத்து டிஎன்பிசியே கொடுத்துருந்தாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், மொத்தம் வந்து உங்களுக்கு 10 டாபிக் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இந்த அறிவியல் சயின்ஸில் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 15 வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா 15 வினாக்கள், புவியியல் ஜியாகிரபியில் 15 வினாக்கள், அதுக்கப்புறம் அரசியல் பாலிட்டியில் 15 வினாக்கள், பொருளாதாரம் எக்கனாமிக்ஸில் 15 வினாக்கள், இந்திய தேசிய இயக்கம் அதில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சொல்லுவாங்களே அதில் ஒரு 15 வினாக்கள், அதுக்கப்புறம் வரலாறில் 15 வினாக்கள், கணிதத்தில் 25 வினாக்கள், மேக்ஸில் 25, அதே மாதிரி யூனிட் 8 and 9 புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல இதில் 70 வினாக்கள். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு பேட்டர்ன். இப்போ இதில் பாருங்களேன், எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது, எதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அப்படின்றது உங்களுக்கே அழகாக ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த பழைய இதுக்கும் இப்போ புதிய இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய குரூப் 2ஏல வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் இருக்கும். 100 வினாக்கள் வந்து அந்த லாங்குவேஜ்லேயே வரும். இப்போ வந்து அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 8 and 9 நான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், யூனிட் 8 and 9 ரெண்டுமே, அதுவும் அதுக்கப்புறம் மேக்ஸ், இது ரெண்டுமே சேர்த்தாவே உங்களுக்கு 95 வினாக்கள் வந்து அதில் வந்துடுது. அப்போ கண்டிப்பாக இது வந்து உங்களோட ஏரியாவாக இருக்கணும். சார் இது என்னோட ஏரியா, நான் ஸ்ட்ராங்காக இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஏரியாவை கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணுங்க. சரிங்களா? அப்போது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸ்க்கு நம்ம ஃபுல்லாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இந்த கைடன்ஸ்க்காகவே எப்படி நம்ம பண்ணிகிட்ருக்கோம், எந்த மாதிரி கைடன்ஸ் இருக்கும், டீட்டெயில்டாக ஃபுல்லாக இந்த கைடன்ஸ் எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் வந்து இந்த மேக்ஸுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுக்கும். அதுக்கடுத்து இந்த யூனிட் 8 and 9க்கும் நம்ம கைடன்ஸ் அடுத்தடுத்து நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? கண்டிப்பாக குரூப் 2 குரூப் டிஏ படிக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த ஏரியா உங்களுக்கு ரொம்பவே ஃபோக்கஸ்டான ஒரு ஏரியாவாக இருக்கணும். இருந்தால் தான் உங்களோட வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் 8ல் உங்களுக்கு திருக்குறள் இருக்குது. இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் மட்டுமே 11 வினாக்கள் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், இந்த திருக்குறள்ன்ற ஒரு இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட்க்கு ஈக்குவல். இப்போ அறிவியல், நடப்பு நிகழ்வு, புவியியல், அரசியல், பொருளாதாரம் அந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஆல்மோஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்க்கு ஈக்குவல் தான் இந்த திருக்குறள். 11 வினாக்கள் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த எந்தெந்த வினா எண்கள் நான் கொடுத்துருக்கேன். 200 வினாக்கள் இருக்கு அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில். 114, 115, 116, 117, 118, 119, 120, 21, 22, 24, 25 இந்த 11 வினாக்கள் வந்து உங்களுக்கு திருக்குறளை மட்டுமே கேட்டிருக்காங்க. அப்போ திருக்குறளோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துங்க. அந்த யூனிட் 8 9ல் திருக்குறளோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். அது ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு சப்ஜெக்ட் ஈக்குவல். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த யூனிட் 8 and 9ன்றது 70 வினாக்கள் வருது இல்லையா, இது கிட்டத்தட்ட 5 சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த 2 சப்ஜெக்ட். இப்போ 5 சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 75 மதிப்பெண் வரும். ஆனால் இந்த இந்த யூனிட் 8 and 9 வந்து உங்களுக்கு 70 மதிப்பெண்கள், 70 வினாக்கள் வரும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வினாக்கள் தான். சரிங்களா? ஸோ இப்போ எந்த அளவுக்கு இப்போ இந்த கணிதத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு மேத்ஸ் கைடன்ஸில் இருக்க நபர்கள் இந்த கணிதத்தை பற்றி 25 மார்க் பற்றி கவலைப்பட தேவையில்லை. அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கே வந்திருக்கும். அதோட ஃபுல் கைடன்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றத ஒரு செப்பரேட் வீடியோவை நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் 8 and 9 வந்து பக்காவாக முடிக்கணும். அதுக்கு ஒரு பக்காவாக பிளான் போடுங்க. ஏன்னா டிஎன்பிசிக்கு முன்னாடி வரைக்கும் படித்த மாணவர்கள், ஃபுல்லாகவே படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இதை வந்து இந்த ஒன்று தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஆல்மோஸ்ட் முன்னாடி எக்ஸாமுக்கு படித்ததாக இருக்கும். இப்போ புதுசாக வரவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புதுசுன்ற பட்சத்தில் இதை வந்து கொஞ்சம் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்க? அந்த 2 ஏரியாவை. ஓகே. இதை தாண்டி வந்து உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் ஏரியான்னு சிலதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வரலாறு வந்து ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்ட் சார். அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கம் போர்ஷன் கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து நல்லா படிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஏரியாவாக இருக்கும். சரிங்க? அதே மாதிரி பாலிட்டி படித்தா எல்லா எக்ஸாமுக்குமே பயன்படும் அப்படின்ற உங்களுக்கு சில ஏரியாவெல்லாம் அது எங்களோட ஏரியான்ற மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
இந்த 2 ஏரியாவை உங்களோட ஏரியாவை மாற்றிக்கங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வருதோ வரலையோ, இதை வந்து கடின உழைப்பால் உங்களுக்கு 2 பேரும் மாற்றிக்கங்க. அதை தாண்டி உங்களோட ஃபேவரட் ஏரியான்னு வச்சுட்டு அதுலேயும் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வச்சுங்களேன், வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், அரசியல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுங்க. ஸோ அப்போ இந்த 3 ஏரியா வந்து என்னோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் நான் அதிக ஃபுல் மார்க் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தில் ஜியாகிரபி, இதில் வந்து நான் எப்படி வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுக்கலாம், சரிங்களா, ஃபுல் மார்க் எடுக்க முடியாது, என்னோட பெஸ்ட்டை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும். ஸோ இப்படி தாங்க பிளான் பண்ணி படிக்கணும். ஸோ நம்ம ஷெடியூலும் பார்த்தீங்கன்னா 154 நாள் ஷெடியூல் இருக்கு இல்லையா, நம்ம இந்த ஷெடியூல் வந்து இந்த எல்லா சிலபஸும் கவர் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கோம். இதில் என்ன நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், இந்த யூனிட் 8 and 9 கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரலாம். மேக்ஸ் இப்போ கைடன்ஸ் நம்ம டெய்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கைடன்ஸை வச்சு மேக்ஸை கொஞ்சம் ஃபார்வர்டாக முடிச்சுட்டு இந்த யூனிட் 8 and 9 வந்து முன்னாடி கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது மேக்ஸ் வீடியோவில் இன்னும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், நான் எப்படி வந்து இது பண்ணுறது. இதுக்கடுத்து நம்ம என்ன பிளான் பண்ணுறோம்னா, இந்த யூனிட் 8 அதில் மட்டும் கேட்கப்பட்ட வினாக்கள், இதில் மொத்தம் 70ல் 35 வச்சுக்கோங்களேன். இந்த யூனிட் 8ல் மட்டும் கேட்கப்பட்ட வினாக்கள், இப்போ திருக்குறள் 11 போயிடுச்சு, மிச்சம் இருக்க 24 வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்குறது. அப்புறம் யூனிட் 9ல் அந்த 35 வினாக்கள் வந்து எப்படி வந்து அதை இது பண்ணுறது, எக்ஸாக்டாக 35 இல்லை. ஸோ வந்து நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ அதை வந்து நம்ம எப்படி படிக்கிறது, என்ன மாதிரி படிக்கிறது, எங்கேருந்து வந்திருக்கு, என்னென்ன மெட்டீரியல் படிக்கிறது அப்படின்ற ஒரு அனலைசிஸ் பண்ணலாம். இதே மாதிரி கணிதத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் இந்த மாடல் கொஸ்டினை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் நிறைய கிளியர் ஐடியா கிடைக்கும், நம்ம படிக்கிறதுல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ அடுத்தடுத்த இந்த யூனிட் 8க்கு தனியாக ஒரு அனாலிசிஸ், அதை எப்படி படிக்கிறது, எங்கெங்கே படிக்கிறது, எந்தெந்த மெட்டீரியல்லேருந்து இந்த 35 வேணா எங்கேருந்து கேட்டிருக்காங்க, இந்த மாடல் கொஸ்டின் எந்த மெட்டீரியல்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம அனலைஸ் வீடியோ போடுவோம். அதே மாதிரி யூனிட் 9க்கும் அந்த மாதிரி ஒரு அனலைசிஸ் வீடியோ போடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மெயினாக வந்து இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு போட்டுருவோம். 25 யூனிட் 8ன்றது ஒரு சப்ஜெக்ட், யூனிட் 9ன்ற ஒரு சப்ஜெக்ட். உங்களுக்கு தெரிஞ்சு இல்லையா? இப்போ இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா 6 to 12th வரைக்கும் இருக்க திருக்குறள் மொத்தமாக ஒரு பிடிஎஃப் நம்ம ஆப்பில் கொடுத்துருக்கோம். மற்றபடி நம்ம இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டு அதுலேயே கூட அந்த மெட்டீரியலை வந்து நம்ம யூடியூப் வீடியோக்குள்ளே கொடுத்துருந்தோம். நம்ம ஆப்பில் இதுக்குன்னு திருக்குறள்னு இருக்குது. இப்போ திருக்குறள் வேற எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th புக்கில் ஒரு 4 திருக்குறள் இருக்குது. அதாவது பொருளாதாரத்தில் 4 திருக்குறள், அதுக்கப்புறம் 11th பாலிட்டி, அரசியல் இருக்கு இல்லையா, பாலிட்டி, அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 திருக்குறள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுவும் படிச்சுக்கணும். 6th to 12th திருக்குறள், அந்த 11th பொருளாதாரத்தில் இருக்க திருக்குறள், அப்புறம் 11th பாலிட்டி, அரசியலமைப்பில் இருக்க திருக்குறள், இந்த 12 திருக்குறளையும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 11 வினாக்கள் ரொம்ப அற்புதமாக தான் இருந்துச்சு. இந்த கொஸ்டின் எடுத்து பாருங்களேன். மாடல் கொஸ்டின்னா நான் கீழே அந்த வீடியோ கீழே நான் பிடிஎஃபாக கொடுக்குறேன். அதை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்கள். திருக்குறள் கொஸ்டின் டேரெக்டாக அந்த கொஸ்டின் போயிருங்க. 114 125 வரைக்கும் போய் பார்த்து அது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது. ஒன்லி அந்த குறள் 6th to 12th இந்த குறள் மட்டும் எடுத்துக்கிட்டா அந்த 11 வினாக்கள் அசால்ட்டாக ஒரு சப்ஜெக்டை நீங்கள் கஷ்டப்பட்டு இப்போ அறிவியல் ஃபுல்லாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 15 வினா வருது. அதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் எவ்வளோக்கு எடுக்கிறீங்கன்றது பாருங்கள். ஆனால் இது வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரியே ஆக்ட் ஆகும், திருக்குறள் மட்டுமே. அதில் ஒரு 11 வினா, 11 உங்களால் எடுக்க முடியும். நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், 15 உங்களால் எடுக்க முடியும். கொஞ்சம் ஒரு மற்ற சப்ஜெக்ட்டுக்கு போடுற எஃபர்ட்டில் 25% எஃபர்ட் போட்டால் போதும், பாதி எஃபர்ட் கூட தேவையில்லை. மற்ற சப்ஜெக்ட் போடுற எஃபர்ட், இந்த மற்ற சயின்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் எஃபர்ட் நிறைய போடுவீங்க. அந்த சப்ஜெக்டோட எஃபெக்டில் எனக்கு வந்து நீங்கள் 25% போட்டாவே போதும், இந்த திருக்குறள்ன்ற இந்த 11 வினாக்களை அழகாக அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கீழே அந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட் கொடுத்த கொஸ்டின் 200 கொஸ்டின், அதில் கொஸ்டின் 1லேருந்து 15 வரைக்கும் அறிவியல், அதுக்கு அடுத்த 15 வினாக்கள் வந்து நடப்பு நிகழ்வு, அதுக்கு அடுத்த 15 வினாக்கள் வந்து புவியியல், அதுக்கு அடுத்த 15 வினாக்கள் வரிசையாக இருக்கும். 1 to 15, அதுக்கப்புறம் 16 to 30 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அந்த நம்பர்ஸ், எத்தனை நம்பர் சொல்கிறோமோ அந்தந்த நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்களே வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த யூனிட் 8, 9க்கு போடுற அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமாக அதை போடுவோம். அதே மாதிரி மேக்ஸ் கைடன்ஸ் கொடுக்குற மாணவர்களுக்கு நம்ம கைடன்ஸ் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோன்ற ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாடல் கொஸ்டின்லேருந்து வந்த எல்லா கொஸ்டினையும் வச்சு நம்ம பார்ப்போம். அதில் நம்ம முடிச்ச சாப்டர்லாம் எந்த அளவுக்கு நம்மளால் போட முடியுது அப்படின்றதையும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த மாடல் கொஸ்டினை பார்க்காதவர்கள் இந்த வீடியோ கீழே அந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி படிங்க. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம்.